நீர் இந்த ஞானஸ்தான ஆராதனை வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கும். அந்நாட்களில் யோவான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம் உண்டாயிற்று. சொல்லப்பட்டது. இந்த யோவான் ஒட்டகமை உடையை தரித்து தன் அறையின் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுக்கிளியும் அவனுக்கு ஆதாரம். அப்பொழுது எரிச்சல் நகரத்தார் கேட்டுட்டார். அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றி கொடுத்தார். அவரும் அவளுக்கு போய் அங்கே தங்கள் பாவங்களை அழித்து யோர்தானிலே நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, நதிக்கரையண்ட வந்தாங்க, இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் போச்சுன்னு அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அதே தான் 15ஆம் வசனத்தில் இயேசு பாருங்கள், இயேசு அவனுக்கு பிரத்யுத்தமாக இப்பொழுது இடங்கொடு, இப்படியெல்லாம் நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை? இவரின் நேசகுமாரன். அப்போ இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவர் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? வானம் திறக்கப்படுது. ஞானஸ்நானம் என்பது என்ன? அதாவது பாவத்திற்கு மதித்து நீதிக்கு எழுப்பப்படுது. இனிமேல் இயேசுவுக்கு நேசகுமாரனா, இது வரைக்கும் உலகத்திற்கு நேசகுமாரனா இருந்தாலும் இனிமேல் யாருக்கு நேசகுமாரனா இருக்கணும்? இயேசுவுக்கு நேசகுமாரனா இருக்கணும். பாடல் பாடும்போது கையை பிடிச்சிக்கோங்க, பயப்படவே வேணாம். உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கு. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன், இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன், இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பெரிய விஷயம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் என்ன பண்ணணும்? திருச்சபைக்கு வரணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், திருப்பந்தி எடுக்கணும், அதுக்காக ஊழியம் செய்யணும். துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளில் கூட நாங்கள் ஞானசான ஆராதனையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தோம். இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே அதிபதி ஐயா அவர்களை நீர் நேசகுமாரன் என்று அழைத்து அவருக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறேன், ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் ஆண்டவரே ஜாதிகளின் தகப்பன், விசுவாசிகளின் முதற்பிதான். அதே போல் இந்த ஆபிரகாமின் சந்ததி ஒரு பெரிய ஆசீர்வாதமான கூட்டமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இனி வரப்போகும் நாட்களில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேலும், இவர்கள் பிள்ளைகளின் மேலும், பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலும், சந்ததிகளின் மேலும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இனி இவருடைய வாழ்க்கை நாட்களில் மகிமைப்படுகிறார். அனைவரும் என் வாழ்க்கையில் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லத்தக்கதால் அதிபதி ஐயா அவர்களை ஆபிரகாமாய் தெரிந்து கொண்ட தேவன் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துவீரார். குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து நாங்கள் ஒருமனப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அந்த ஆசீர்வதிக்கும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் பிதா. சந்தோஷம் சமாதானம் இவரோடு உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் காணப்படுவதாக.